வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்று நம்ம பேங்க் நிஃப்டியோடைய கீ லெவல்ஸ் என்னென்ன, இன்னைக்கான கீ லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். அது ஓரளவுக்கு ரீகேப் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றதையும் பார்த்துட்டு நாளைக்கான கீ லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி நாளைக்கு ஃபின்னிஃப்டியோடைய எக்ஸ்பைரி டே. ஸோ அதனால் ஃபின்னிஃப்டியும் என்ன மாதிரியான கீ லெவல்ஸ் இருக்க போது, நம்ம எப்போ பை, அதாவது பிஇ வந்து எப்போ எடுக்கணும், சிஇ எப்போ எடுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து R3 இருக்கு. நான் இப்போ காமிச்சிடறேன் அதை. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல R3 இருந்தது. ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த R3யை பிரேக் பண்ணாமல் கீழே வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 250க்கு, அதாவது 250க்கு மேலே ஓப்பன் ஆகி இந்த R3யை பிரேக் பண்ண முடியாம திருப்பியும் ஒரு ஃபால் வந்துட்டு தென் அப்புறம் ஒரு மொமெண்டம் கொடுத்து திருப்பியும் ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இப்படி மேலே போகும். ஸோ ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஆள் அப்படி இல்லை அப்படின்னா இந்த R3லேருந்து டவுன்ஃபால் ஆகி இந்த சப்போர்ட்டை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நமக்கு சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு இந்த R3யை பிரேக் பண்ண முடியாம திருப்பி கீழே விழுந்து அதன் பிறகு இங்க இருக்கிற சிபிஆர்ல வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திருப்பியும் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா இந்த R3 பிரேக் பண்ணி அதே மாதிரி R2 பிரேக் பண்ணி இந்த R1 டச் பண்ணிட்டு தென் அகைன் ஒரு ஃபால் வந்துச்சு. சரிங்களா, இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஒருவேளை எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த R3யை பிரேக் பண்ணும்போது நீங்க ஒரு கால் போயிருந்தாலோ இல்லை இந்த R2 பிரேக் பண்ணி ஒரு கால் போயிருந்தாலோ உங்களுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். இன்னைக்கு பி எடுத்துருங்களுக்கு நஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். சரிங்களா, இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லாமல் இங்கே பிரேக் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு எடுத்துருக்கலாம். பட் அது வந்து அந்த அளவுக்கு ஃபால் ஆகலை. பி பொறுத்த வரைக்கும் பி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால் ஆச்சு. ஸோ ஒருவேளை செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இருந்திருக்கும், பை பண்ணியிருந்தீங்கன்னா இருந்திருக்காது. ஸோ இதுதான் இன்னைக்கான மொமெண்டம். சரி, நாளைக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பையர்ஸ் எங்கெங்க இருக்காங்கன்னு ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். தென் அதன் பிறகு நமக்கு வந்து சிபிஆர் லெவல் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அதன் பிறகு நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதை குறிக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர் வந்து ஒரு அசெண்டிங் சிபிஆர், அகைன் ஒரு ஒயிட் ரேஞ்ச் சிபிஆர் தான் இருக்கு. ஸோ நாளைக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் ரேஞ்ச், ஒருவேளை இந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது 44,600 இல்லைன்னா 44,700 ரேஞ்சுக்குள்ள, 44,500லேருந்து 44,700 ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு பையர்ஸ் இருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு பையர்ஸ் எங்கெங்கே இருக்காங்கன்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே வரைஞ்சதை உங்களுக்கு அன்ஹைட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பையர்ஸ் இங்கே இடத்துல இருக்காங்க, இங்கே இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஏரியாவிலாம் பையர்ஸ் இருக்காங்க, இந்த ரெண்டு ஏரியாவில் தான் செல்லர்ஸ் இருக்காங்க. முடியும் போது பிடிஎஸ்டிக்காக பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன்,
இப்படி அந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் அப்படின்னா இப்படி வச்சு வரைகிறேன். ஓகே, நல்லா திக்காக போடலாம். ஓகே, இதை நான் வந்து ஹைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பையர்ஸ்க்கு செல்லர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனும் போட்டாச்சு. இது ஒரு சப்போர்ட்டு. ஸோ நாளைக்கு ரெண்டு விதமாக வரப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப் எடுத்துப்போம். நம்ம பார்த்து எங்கெங்க இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஒருவேளை ஒரு இந்த கேப் அப், அதாவது 44,575க்கு மேலே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஒருவேளை இப்படியே கூட உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தா தெரியும். அதாவது R3க்கு மேலே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி இந்த R2 லெவலில் வரைக்கும் போய் திருப்பியும் இந்த சிபிஆர் லெவலில் வந்து உங்களுக்கு R3யை இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி பிரேக் பண்ணி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற பி, அதாவது இப்போ இறங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே நிறைய செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி, அதாவது இந்த ஜோனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதை ரீட்ரேஸ், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ண முடியாமல் திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே வந்து இப்படி வந்து இப்படி போவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து எதர் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படியே முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி இந்த R3யை பிரேக் பண்ணி மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண முடியாமல் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மட்டும் கொடுத்துட்டு இப்படி ஒரு மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து என்ன பண்ணலாம், கீழே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த இடம், தட் இஸ் இந்த ட்ரெண்ட் லைன் எங்கெல்லாம் டச் பண்ணுதோ அப்போ சின்ன ஒரு இந்த இங்கே இந்த, அதாவது 44,435 அதுக்கு கீழே போகாமல் இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம சி எடுக்கலாம். பி எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,700க்கு போது வந்து உங்களுக்கு பி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எடுங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில், அதாவது
44,350 அந்த ரேஞ்சை பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிஇ எடுப்பது பெட்டர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்தது இதே விஷயம்தான், நாளைக்கு ஃபின்னிஃப்டியுடைய எக்ஸ்பைரி. ஸோ நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டு தான் இங்கே ஒரு கன்சால்டேஷன் ஆகுது. சரிங்களா? அதாவது 19,750க்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் வச்சு கன்சால்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நமக்கு 19,800 அதாவது இந்த கன்சால்டேஷன் இருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு நமக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு மேலே அதாவது 19,780 அதுக்கு மேலே ஓப்பன் ஆகி 19,800 ரீச் பண்ணி அகைன் இப்படி ஒரு மொமெண்டம் போவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி, அதாவது 19,750 பிரேக் பண்ணி விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த ரேஞ்ச் வந்து இந்த ஜோனை, அதாவது இந்த கன்சால்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணுதா அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கான நமக்கு பிவட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அகைன் இது ஒரு அசெண்டிங் வைட் ரேஞ்ச் சிபிஆர் தான் இருக்கு. ஸோ R3 பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், சிஇ போகலாம். R3 பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு இருந்ததுன்னா சிஇ போகலாம். அதாவது 19,820க்கு மேலே க்ளோஸ் வச்சது அப்படின்னா தென் அப்போ நம்ம வந்து சிஇ போகலாம். 19,820க்கு மேலே க்ளோஸ் வைக்கல அப்படின்னா ஸ்டில் வி ஃபோக்கஸ் ஆன் தி பிஇ பார்ட். அதே மாதிரி 19,745 இல்லை 19,730 இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா சிஇ போகலாம். சரிங்களா? அது பிரேக் ஆகும் பட்சத்தில், அதாவது 19,715க்கு கீழே போகும் பட்சத்தில் அப்போ நம்ம பிஇ போகலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து நாளைக்கான செட்டப்பு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.